தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நான் இந்த உலகத்திலே வெற்றியாய் வாழ்வேன். இந்த உலகத்தை நான் ஜெயிப்பேன். இன்னொரு முறை சொல்வோம், தேவன் அவருடைய வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசுகிறார். தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற நான் உலகத்தை ஜெயிப்பேன், வெற்றியாய் வாழ்வேன். ஆமென். வாசிப்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30-31 ஐயா வசனங்களை பாருங்க. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி. தேவாவியானவர் ஜீவ வார்த்தைகளை நாங்கள் ஆழமாய் கவனிக்க கற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இதுமாதிரி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து வாருங்கள். ஆண்டவராய் இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவை அறிகிற அறிவு உங்களை விடுதலையாக்கும், உங்களை வாழ வைக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும். ஆகவே தொடர்ந்து வரும்படி உங்களை ஊக்குவிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமா இருக்கிறது, அநேகர் அதன் வழியாய் போகிறார்கள். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் சிலர். பாருங்கள், 2 வாசல்கள் இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். ஒன்று கேட்டுக்கு போகிற வாசல், அழிவுக்கு போகிற வாசல். அடுத்தது ஜீவனுக்கு போகிற வாசல், வாழ்வுக்கு போகிற வாசல். இந்த 2 வாசல் தான் இந்த உலகத்தில் இருக்குது. பாருங்க, அநேக மக்கள் யோசிக்கிறாங்க 1008 வாசல் இருக்குதுன்னு சொல்லி. அப்படிலாம் கிடையாது. 2 வாசல் தான் இருக்கிறது. பாருங்க, மக்கள் இந்த 2 வாசல்கள் ஏதாவது ஒன்றிலே அவர்கள் பயணம் செய்கிறார்கள். வாழ்க்கை என்பது ஒரு பயணம். பாருங்க, ஒன்று கேட்டுக்கு போகிற வாசலில் போயிட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னா ஜீவனுக்கு போகிற வாசலில் போயிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, கேட்டுக்கு போகிற வாசலில் போகிறவர்கள் அநேகருக்கு எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. கேட்டுக்கு போகிற வாசல் பாருங்க, இந்த ஐம்புலன்களை திருப்திப்படுத்துகிற காரியங்களுக்கு நேராக மக்கள் போகிறார்கள். சாராயம், சீட்டாட்டம், குடி வெறின்னு சொல்லி தவறான காரியங்களை நாடி மக்கள் ஓடுகிறார்கள். கேட்டா வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வேணாமா அப்படிங்கிறாங்க. இது உண்மையான என்ஜாய்மெண்ட் கிடையாது. உண்மையான என்ஜாய்மெண்ட்டை தேவன் தான் மனிதனுக்கு தருகிறார். பாருங்க, வாழ்க்கை முடியும் போது அநேகர் திகைப்பார்கள், பயப்படுவார்கள், கலங்குவார்கள், வருத்தப்படுவார்கள். ஆனால் முடிவை மாற்ற முடியாது. கேட்டுக்கு போகிற வாசல் வழியாக பிரவேசிக்கிற அநேகர் அவருடைய முடிவு நித்திய அழிவு, நித்திய மரணம். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் அவர்கள் சொர்க்கத்திலே முடிவார்கள். அது சந்தோஷத்திலே முடியும்.
ஆகவே இந்த 2 வாசல்கள் இருக்கிறது. நற்செய்தி என்னவென்றால், கேட்டுக்கு போகிற வழியிலே போகிறவர்கள் தங்களுடைய பயணத்தை திருப்பிக் கொள்ளலாம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. திருப்பிக் கொள்ளலாம், ஜீவ வழியை தெரிந்து கொள்ளலாம். அந்த ஜீவ வழி வேற யாரும் கிடையாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஜீவனுக்கு போகிற வழியாக அவர் இருக்கிறார். மக்கள் கேட்குறாங்க, இந்த ஒரு வழி தான் இருக்குதா ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த ஒரு வழி தான் இருக்குது, இதை தவிர வேற வழி இல்லை. அதனால தான் இது இடுக்கமும் வழி நெருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், அப்படிலாம் இடங்களில் இந்த 1 by 1 போகிற மாதிரி வழியை போட்டு வச்சிருக்கிறாங்க. டர்ன் ஸ்டைல்னு சொல்கிறாங்க. அது ஒரு திருப்பு அதில் போய் ஏறி நின்றுட்டு ஒரு திருப்புனா அங்கிட்டு போயிடலாம். பாருங்க, அப்படி 1 by 1 தான் என்ன செய்ய முடியும், போக முடியும். அந்த மாதிரி ஜீவனுக்குள்ளே பாருங்க, ஒவ்வொரு தனி மனுஷனும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறான், பிரவேசிக்கிறான். அப்படிப்பட்ட ஜீவனை மனுஷனுக்கு கொடுக்கும்படி, ஜீவ வழியை மனுஷனுக்கு திறக்கும்படி ஜீவாதிபதியாகிய இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பாருங்க, மனிதனாக இந்த பூமியில வந்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி பாருங்க, மனுஷனுடைய எல்லா கேடுபாடுகளுக்கும் முடிவு கட்டி ஜீவனை அவர் வந்து ஜீவனுக்கு ஏதுவான வாசலை திறந்து வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு யார் வேணாலும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கலாம். தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார். பாருங்க, அழிவின் பாதையில போய் ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் கிடையாது. எல்லாரும் வாழ்வடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு ஒரே வழி, ஜீவ வழி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்னைக்கும் உலகமெங்கும் இருக்கிற மக்களுக்கு பாருங்க ஜீவனை கொடுக்கிற ஜீவாதிபதியாக இருக்கிறார். ஆகவே இதுவரைக்கும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்களானால் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும்படி இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்களை பாருங்க, தேவன் பாவிகள் என்கிற ஸ்தானத்திலிருந்து தூக்கி எடுத்து நீதிமான் என்கிற ஸ்தானத்தில் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். என்றைக்கு இயேசு நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்தாரோ அன்றைக்கே பாருங்க தேவ நீதி நமக்குள்ளே வந்து விட்டது. இயேசுவே நம்முடைய நீதியாக மாறிவிட்டார். ரொம்ப ஆச்சரியம். இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு சத்தியம். திருப்புங்க எரேமியாவின் புஸ்தகம், எரேமியா 23 5, 6 ஆகிய வசனங்களை பாருங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவா இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? யாரை பற்றிங்க சொல்லப்பட்டிருக்குது? இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் எரேமியாவின் மூலமாக வாக்கு பண்ணுகிறார். அந்த நீதியுள்ள கிளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இப்ப 6ஆம் வசனம் பாருங்க. அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. பாருங்க, அவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்து நம்மோடு கலந்து அவர் நம்முடைய நீதியாக மாறிவிட்டார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை எல்லாம் அனுப்பிச்சிட்டாரு, அகற்றி விட்டார். இன்றைக்கு பாருங்க, கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள் இப்பொழுது நான் நீதிமானாக இருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள் இப்பொழுது நான் நீதிமானாக இருக்கிறேன். இயேசுவே என்னுடைய நீதியா இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவே என்னுடைய நீதியா இருக்கிறார். அவரே நம்முடைய நீதியா மாறிட்டார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நிறைய ஆவிக்குரிய மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நீதியில் அப்படியே
வளர்ந்துட்டே இருக்கிறோம் போல பரலோகத்துக்கு போன பிறகு பரிபூர்ண நீதிமான்களாக நாம் மாறுவோம் என்று அநேக மக்கள் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஈவன் பிரசங்கியார்களும் அப்படின்னு செய்கிறாங்க, பிரசங்கம் பண்ணுகிறாங்க. கவனிங்க, பிசாசு இருக்கிறானே அவன் எப்போதுமே சத்தியத்தை மறைக்கிற ஒரு ஆள். சத்தியத்தை பார்க்க விடாதபடிக்கு கண்களை மறைக்கிற பிசாசு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். விசுவாசிகள் சத்தியத்தை பார்க்கலன்னா அவங்க ரொம்ப வெற்றிகரமான கிறிஸ்தவங்களா இருக்க மாட்டாங்க. ரொம்ப வெற்றிகரமான கிறிஸ்தவங்களா இல்லைன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படாது, தேவனுடைய ராஜ்யம் விஸ்தாரம் அடையாது. பிசாசுக்கு இது நல்லா தெரியும். விசுவாசிகள் சத்தியத்தை அறியாமல் இருக்கிற வரைக்கும் பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டம் தான். சத்தியம் நமக்கு தெரியலன்னா பிசாசு ஆட்டம் போடுறான், அவனுக்கு அவ்வளோ கொண்டாட்டம். ஆனால் நல்லா கவனிங்க, சத்தியம் விளங்கிடுச்சுன்னா, வசனம் விளங்கிடுச்சுன்னா, வசனம் புரிஞ்சிருச்சுன்னா, அருமையானவர்களே, பிசாசு ஒரே ஓட்டமாக ஓடிடுறான். வெளிச்சம் வந்த மாத்திரத்தில் பிசாசு என்ன செஞ்சிடறான்? ஓடியே போயிடுறான். பிசாசை விரட்டுறதுக்கு வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, சத்தியத்தை விளங்கிட்டா போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தியம் விளங்கிடுச்சுன்னா, சத்தியம் புரிஞ்சிடுச்சுன்னா பிசாசு ஓடிடுறான். சில நேரங்களில் ராத்திரி நேரத்தில் பாத்ரூம் லைட்டை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ண உடனே அது வரைக்கும் அந்த இருட்டுக்குள்ளே பாருங்க இருந்த கரப்பாம்பூச்சி மற்றும் சில பூச்சிகள்லாம் வெளிச்சம் வந்த உடனே இருட்டை நோக்கி ஓடுது இல்லையா? சாத்தானும் ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி தான். பாருங்க, சத்தியத்தை குறித்த வெளிச்சம் வந்துருச்சுன்னா அவன் ஓடிடுறான். ஏன்னா அந்த பூச்சிக்கு தெரியுது, வெளிச்சத்தில் நின்னோம்னா நசிக்கிடுவாங்க நம்மளை அப்படின்னு அந்த பூச்சிக்கு தெரியுது. பிசாசுக்கும் நல்லா தெரியும், வெளிச்சத்தில் நின்னோம்னா விசுவாசிகள் நம்மளை மிதிச்சு நசிக்கிடுவாங்க, அதனால ஓடிடுவோம். இவங்கிட்ட நம்ம பருப்பு வேகாது, வேற ஆளை பார்ப்போம்னு சொல்லி என்ன செஞ்சிடறான்? கிளம்பிடுறான். தேவனுடைய மக்களே, சத்தியத்தை பிடித்து கொண்டு பிசாசை வெட்கப்படுத்தும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சத்தியம் என்ன சொல்லுகிறது? பரலோகத்தில் போய் நம்ம நீதிமான்களாவோன்னு சொல்லி அப்படி சொல்லலை. சத்தியம் என்ன சொல்லுகிறது? இப்பொழுதே நாம் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக இருக்கிறோம். இப்பொழுதே நாம் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக இருக்கிறோம். இந்த நீதின்றது ரொம்ப அற்புதமான சத்தியம், மிக முக்கியமான சத்தியம். ஏன்னா இது ஆவிக்குரிய ரீதியில பெரிய அளவில் விசுவாசிகளுக்கு உதவி செய்கிற ஒரு சத்தியம். இதை பற்றி பேசுறதா இருந்தால் வருஷக்கணக்காக பேசலாம். கவனிங்கள், அவ்வளவு முக்கியமான ஒரு சத்தியம். ரோமர்கள் நிருபம் 16 அதிகாரங்கள் இருக்கிறது. அந்த ரோமர்கள் நிருபம் முழுவதுமே அருமையானவர்களே, இந்த தேவ நீதியை நாம் எப்படி உடையவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு புஸ்தகம் தான். கவனிங்க, தேவ நீதி என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு பாடம். நம்ம அப்படியே லேசா தொட்டுட்டு போறோம், ஆனா புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம். ஏசாயாவுக்கு போவோம். ஏசாயா 53. ஏசாயா 53 11 பாருங்க. அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார். பாருங்க, தேவன் எப்படி மனிதர்களை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று பேசுகிற ஒரு வசனம் இது. பாருங்க, மனிதர்களை பாவிகளை நீதிமான்கள் ஆக்குவது என்பது தேவனுக்கே ஒரு சவாலான விஷயம். வானங்களை விரிக்கிறது அவருக்கு ரொம்ப லேசு, நட்சத்திரங்களையும் சூரிய சந்திரனையும் தொங்க விடுறது அவருக்கு ரொம்ப லேசு. ஆனா ஒரு பாவிய நீதிமான் ஆக்குவது என்பது அவருக்கு பெரிய சவால். நான் ஒரு பரிசுத்த தேவன். பாருங்க, டக்கு டக்குன்னு பாவியை நீதிமான் ஆக்கிட்டு போயிட முடியாது. பாவத்துக்கு பாருங்க பரிகாரம் பண்ணணும். ஆகவே அவரே இந்த உலகத்தில் வந்தாரு. இயேசுங்கிற பேர்ல அவரே இந்த உலகத்தில் வந்து மனுஷனுடைய அக்கிரமங்களை எல்லாம் பாருங்க தன்மையில ஏற்றுக்கொண்டு, இங்க எழுதப்பட்டிருக்கிறது, ஆத்ம வருத்தத்தை அடைந்தார். 11ஆம் வசனம் பாருங்க. அவர் தமது, சத்தமா வாசிங்க, ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு. ஆத்ம வருத்தம் பாருங்க,
தமிழில் ஆத்மா வருத்தம்னு போட்டாங்க. இங்கிலீஷில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ட்ரெவைல் ஆஃப் இஸ் சோல். ட்ரெவைல்னா கர்ப்பவேதனை. பாருங்க, மனுஷனை நீதிமானாக மாற்றுவதற்கு இயேசு ஆத்மாவிலே கர்ப்பவேதனை அடைந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்ப்பவேதனை என்பது கொடிதான ஒரு வலி இல்லையா? கொடிதான வலி. அந்த வலியை இயேசு என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். நமக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை இயேசு பண்ணி இருக்கிறார். நம்ம எவ்வளவாய் நேசிக்கிறார். நான் சொல்லுறேன், அவரை போல நம்மை நேசிக்கிற ஒரு நபர் இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம், இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. ஆத்ம வருத்தம். பாருங்க, ஆத்மாவிலே இயேசு கர்ப்பவேதனைப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. திருப்புங்க லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. பாருங்க, அதிகப்படியான ஆத்ம வியாகுலம். ஏன்னா சர்வலோகத்தின் பாவத்தையும் ஒரு மனுஷன் சுமக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? தேவன் அவர் அன்லிமிட்டெட். இயேசு அவ்வளவு பெரிய ஒரு நபர். உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவத்தையும், கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், எதிர்கால பாவம் எல்லாவற்றையும் தன் மேலே போட்டுக்கொண்டு, அருமையானவர்களே, அவர் வியாகுலப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓவர் பிரஷர். பாருங்க, பிரஷர் வந்த மாத்திரத்தில் இரத்த நாளங்கள் வெடித்து வேர்வை துவாரங்கள் வழியாக ரத்தம் சிறும் துளிகளாய் அல்ல, என்ன போட்டிருக்குதுங்க, பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவ்வளவு கரையும் கொடுத்து அருமையானவர்களை கர்ப்பவேதனைப்பட்டு நம்மை இயேசு நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். இந்த நீதிமான் என்பதற்கு கரையும் என்னன்னா இயேசுவின் இரத்த கரையும், இயேசுவின் பாடுகள். அதன் மூலமாக ஃப்ரீயா, இலவசமாய் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் பாடுகள் மூலமாய் நான் இலவசமாய் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவின் பாடுகள் மூலமாய் நான் இலவசமாய் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பாருங்க, தேவன் நம்மை இலவசமாய் நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். இப்ப என்ன காரணம், எதற்காக நம்மை நீதிமான்கள் ஆக்கினார்? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? எதற்காக நம்மை நீதிமான்கள் ஆக்கினார்? போன முறை லேசா பார்த்தோம், இன்னும் அதை கொஞ்சம் தொடர விரும்புகிறேன். பாருங்க, அவரோடு ஐக்கியம் கொள்வதற்காக, அவரோடு ஒன்றிணைந்து, அவரோடு ஒன்றிசைந்து வாழுவதற்காக நம்மை, அருமையானவர்களை, தேவன் நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். பிரதானமான காரணம். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்க, ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறாரு, நாம எங்கேயோ இருக்கிறோம். ஆண்டவரே அதை தாரும், இதை தாரும், அது இல்லை ஆண்டவரே, இது இல்லை ஆண்டவரே, இப்படி பாருங்க. அவர் என்னமோ தூரத்தில் இருக்கிற மாதிரியும், அப்பப்போ நம்முடைய தேவைகளை அவர் இருந்து கேட்டு வாங்கிக்கிற மாதிரியும் அப்படி யோசிக்கக்கூடாது. அருமையானவர்களே, அவரும் நாமும் இணைஞ்சிட்டோம். அவர் நமக்குள்ள வந்துட்டாரு. பாருங்க, அப்ப அவர் அப்பாவோட பிள்ளை உறவாடுகிற மாதிரி ஜெபத்தில், அருமையானவர்களே, கர்த்தரோடு உறவாடுகிறவர்களாய் நாம இருக்கணும். கர்த்தரை துதிக்கிறவர்களாய் நாம இருக்கணும். கர்த்தரை பாராட்டுகிறவர்களாய் நாம இருக்கணும். அருமையானவர்களே, கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக நாம் இருக்கணும். எப்போதும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, அவர் நமக்குள்ள இருக்கிறாரு, நாம் அவருக்குள்ள இருக்கிறோங்கிற உணர்வு நம்மை ஆட்கொள்ள வேண்டும். அவரோடு கூட உள்ள ஐக்கியத்திலே நாம் வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி ஐக்கியத்தில் வாழ்ந்துட்டு நம்முடைய தேவைகளை அவர்கிட்ட கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை. கவனிங்க, செடியும் கொடியும் இணைஞ்சிருக்கிறது போல
தேவனும் நாமும் அருமையானவர்களை இணைந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. ஒரு ஐக்கியத்திற்காகவே, ஐக்கியத்தினால் வருகிற சந்தோஷத்திற்காகவே, ஐக்கியத்தினால் வருகிற மகிழ்ச்சிக்காகவே அருமையானவர்களே தேவன் நம்மை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். திருப்புவோம் வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். பாருங்க, ரட்சிப்பை பற்றி ஆண்டவர் பேசுறாரு. ஒரு மனுஷன் தன்னுடைய இருதய கதவை திறந்தான்னா நான் உள்ள வர்றேன். நான் உள்ள வரும்போது அவனோடு போஜனம் பண்ணுகிறேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுகிறான் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது எதை காண்பிக்கிறது? போஜனம் என்பது பாருங்க விருந்து இல்லையா? இயேசு விருந்தை பற்றி பேசுகிறாரு. கிறிஸ்தவ வாழ்க்கை அருமையானவர்களே, தேவனோடு நாம் அனுபவிக்கிற ஒரு விருந்து என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். விருந்து எதுக்கு அடையாளமா இருக்குது? விருந்து ஐக்கியத்திற்கு அடையாளமா இருக்குது இல்லையா? ஐக்கியத்தினுடைய உச்சம் அது விருந்து தான். இன்னைக்கு கல்யாண வீடாகட்டும், அல்லது வீடு பிரதிஷ்டை ஆகட்டும், அல்லது பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும், எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் விருந்தோடு தான் முடிப்பாங்க இல்லையா? எல்லாருக்கும் நல்லா விளங்குதுன்னு நினைக்கிறேன் நான். விருந்து இல்லாத ஃபங்க்ஷனே கிடையாது. அந்த விருந்து எதை காண்பிக்கிறது? ஐக்கியத்தின் உச்சத்தை காண்பிக்கிறது. தேவனுடைய மக்களே, கர்த்தர் கிறிஸ்தவ வாழ்க்கையை அப்படிதான் படைச்சிருக்கிறாரு. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது பாருங்க. கர்த்தரோடு இசைந்திருக்கிறோம், கர்த்தரோடு இணைஞ்சிருக்கிறோம், கர்த்தரோடு உறவாடுகிறோம், கர்த்தரோடு ஐக்கியம் கொள்ளுகிறோம், அப்புறம் கர்த்தரோடு விருந்தை அனுபவிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அருமையான கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற விருந்து. மனுஷர்கள் போடுகிற விருந்தே பிரமாதமா இருக்குமானால், மனுஷர்கள் போடுகிற விருந்தே பிரம்மாண்டமா இருக்குமானால், நான் சொல்கிறேன் தேவன் போடுகிற விருந்து எப்படிங்க இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் எண்ணங்களை தட்டி விடுங்க. அருமையானவர்களே, தேவன் போடுகிற விருந்தை போல மனுஷன் யாரும் போடவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விருந்தின் வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏசாயா 25:6 ஏசாயா 25:6 பாருங்க. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும், எல்லாரும் சொல்லுவாங்க சகல ஜனங்களுக்கும், சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசம் நிறைந்த விருந்தாயிருக்கும். கொழுமையான பதார்த்தங்கள் நிறைந்த விருந்து தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற விருந்து. தேவனுடைய மக்களை கவனிங்க. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாருங்க, இந்த விருந்துல நாம மட்டும் உட்கார்ந்து சாப்பிடல, கர்த்தரும் உட்கார்ந்து இருக்கிறாரு. கர்த்தரும் இருக்கிறாரு. இஸ்ரேல் மக்கள் பாருங்க, அவங்க சாப்பிடும்போது ஃபேமிலியா உட்கார்ந்து சாப்பிடுவாங்களாம். அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு பந்தியை அருமையானவர்களே இங்கே நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பந்தியின் வாழ்க்கை, பந்தி அனுசரிக்கிற ஒரு வாழ்க்கை தான் அருமையானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம ஊர்ல விருந்துல நெய்யை ஊத்துறதுக்கே பயப்படுறாங்க. அப்படியே காக்கரண்டி அப்படியே காமிச்சிட்டு என்ன செய்றாங்க, போறாங்க. என்னன்னா நெய்யை ஊத்துனா போண்டி ஆயிருவோமோன்னு ஒரு பயம். ஆனால் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிற விருந்து அது கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்த விருந்து. நீ எதை வேணாலும் சாப்பிடு,
எவ்வளவு வேணாலும் சாப்பிடு. எப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன்! யோசித்து பாருங்க அருமையானவர்களே. கர்த்தரோட சேர்ந்து ஐக்கியப்பட்டு விருந்து அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை மறந்து போகக்கூடாது. வனாந்தரத்தில் இயேசு 5 அப்பம் 2 மீனை பெருக்கி கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 20,000 மக்கள் வந்திருக்கிறாங்க. வேதம் அருமையாக சொல்லுகிறது, வேண்டிய மட்டும் கொடுத்தார். எல்லாரும் சொல்லுவோம், வேண்டிய மட்டும் கொடுத்தார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுப்பார்னு? வேண்டிய மட்டும் கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டு என்ன செய்தார்கள்? திருப்தி அடைந்தார்கள். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற விருந்து. அருமையானவர்களே, அநேகர் தப்பா யோசிக்கிறாங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே அது இடுக்கம் நெருக்கம், அது போராட்டம், அது கஷ்டம், அது கண்ணீர், அப்படிதான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. தேவனுடைய மக்களை கவனிங்க. சில பிரச்சனைகள் வரலாம், சில போராட்டங்கள் என்ன செய்யலாம்? வரலாம். பிசாசின் இடத்திலிருந்து அது என்ன செய்கிறது? வருகிறது. இப்போ நீங்க எதை விசுவாசிக்கணும்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாரு, நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன். ஆகவே இந்த பிரச்சனைகள் எல்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரவம். இந்த பிரச்சனைகள்லாம் ஓடியே போயிடும். ஏன்னா இந்த பிரச்சனைகள் என்னை எதிர்க்கல, எனக்குள்ள இருக்கிற தேவனை எதிர்க்கிறது. எனக்குள்ள இருக்கிற தேவனை எதிர்க்கிறதுனால இந்த பிரச்சனையெல்லாம் நிச்சயமா ஒண்ணும் இல்லாம போயிடும். தேவனுக்கு முன்பாக எந்த பிரச்சனையும் நிக்கவே, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனுக்கு முன்பாக எந்த பிரச்சனையும் நிக்கவே முடியாது. ஆகவே இந்த பிரச்சனையெல்லாம் பாருங்க, வெயில் பட்ட பனி போல மறைந்து போகும். பாருங்க, துக்கமும் கண்ணீரும் பாடுகளும் இது என்னுடைய வாழ்க்கையின் பங்கு கிடையாது. நித்திய மகிழ்ச்சி தான் என் வாழ்க்கையின் பங்கு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பாடி ஆனந்த களிப்புடன் சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் என்ன ஆகும்? ஓடியே போயிடும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்டு வாழுகிற இந்த நீதியின் வாழ்க்கையில சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிடும். சஞ்சலம் தான் நம்முடைய வாழ்க்கையின் பங்குன்னு சொல்லி தப்பா என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. உலகத்துல இன்னைக்கு நிறைய சபையில் அப்படி பேசுறாங்க. பரலோகத்துல போன பிறகு கர்த்தர் எல்லாத்தையும் மாத்தி போடுவார் பிரதர். இங்க சஞ்சலமும் தவிப்பும் இருக்கதான் செய்யும். ஓடி போயிரும் போட்டிருக்குதுங்க. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிரும். நித்திய மகிழ்ச்சி தான் தலைமையில இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், நித்திய மகிழ்ச்சி என் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவேன். சஞ்சலமும் தவிப்பும் என் வாழ்க்கையை விட்டு ஓடி போகும். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அருமையானவர்களே, தேவனோடு ஐக்கியப்பட்டு அவரோடு விருந்து சாப்பிடுகிற ஒரு வாழ்க்கை, அவர் கொடுக்கிற நன்மைகளை எல்லாம் அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை. பாருங்க, மனுஷன் சாப்பிடுறான், திருப்தி அடைகிறான். திருப்தி அடைஞ்சிட்டு பாருங்க, தன்னை போஷித்த கர்த்தரை என்ன செய்யறான்? துதிக்கிறான். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறான். கர்த்தரை உயர்த்துகிறான். பாருங்க, கர்த்தரும் இவனுடைய துதியையும் ஸ்தோத்திரத்தையும் அங்கீகரித்து அவரும் மகிழ்ச்சி அடைகிறார். கடைசியில சந்தோஷம் கரை புரண்டு ஓடுகிறது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கவனியுங்கள், இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தின் வாழ்க்கை தான். இதற்காக தான் கர்த்தர் நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். கெட்டகுமாரனை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க. பன்றி குடிசையிலிருந்து வர்றான். அவங்க அப்பா அவனை நேசிக்கிறார் இல்லையா? அற்புதமான ஒரு விஷயம். எத்தனையோ தவறு பண்ணியிருக்கிறான், ஆனால் எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணிட்டாரு. அப்பாவுடைய அன்பு இவனுடைய தவறுகள் எல்லாவற்றையும் பார்க்கலும் பெரியது. தேவனுடைய மக்களே, புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. அநேக நேரங்களில் நம்ம செய்த தவறுகள் நிமித்தமாக பிசாசு நம்மளை என்ன செய்யறான்? குற்றப்படுத்திட்டே இருக்கிறான். ஈட்டியை வச்சு குத்துன மாதிரி. பாருங்க, நீ அப்படி பண்ணிட்டல, நீ இப்படி பண்ணிட்டல, இது செய்ய முடியாத, இது பெரிய பாவமா இருக்குதே அப்படின்னு சொல்லிலாம் குற்றப்படுத்துகிறான். ஆனால் அதை உணர்ந்து நீங்க அறிக்கையிட்டுட்டீங்கன்னா கர்த்தர் 100% 100% டோட்டலா அதை எராடிகேட் பண்ணிடுறாரு. டோட்டலா உங்களை விட்டு என்ன செய்யறாரு? அகற்றி விடுகிறாரு. அப்புறம் நீங்க கர்த்தர்ட்ட போய் ஆண்டவரே பாவம் சொன்னா கர்த்தர் கேட்கிறாரு, என்ன பாவம்ப்பா? ஏற்கனவே எல்லா பாவத்தையும் என்ன செஞ்சிட்டேன்? மன்னிச்சிட்டேன்.
கவனிங்க, நாம் செய்கிற தவறுகளை பார்க்கலாம், தேவனுடைய அன்பு மிக பெரியது. ஆமென். ஆகவே இந்த அப்பா அன்புள்ள அப்பா வர்றான், வந்தா கட்டியை அணைச்சு முத்தம் கொடுக்குறாரு. முத்தம் கொடுத்துட்டு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வர்றாரு. ஏற்கனவே ரெடியா வச்சிருக்கிறாரு. இவன் அதை பற்றி யோசிக்கவே இல்லைன்னா அவர் ரெடியா வச்சிருக்கிறாரு. அப்பா அவனுடைய அன்பை பற்றி பாருங்க. கொண்டு வந்து இவனுக்கு கொடுக்குறாரு. ஏன்னா அவர் சமூகத்தில் நிக்கணும்னா, நல்லா கவனிங்க, அவர் சமூகத்தில் நிக்கணும்னா பண்டி குடிசையிலிருந்து வந்து கிழிஞ்ச பனியனை போட்டுக்கிட்டு நிக்க முடியாது. ஏன்னா அவர் பெரிய பணக்காரர், அவர் பட்டும் ரத்தாம்பரத்தையும் உடுத்துகிறவர். அவர் சமூகத்தில் நிக்கணும்னா உயர்ந்த வஸ்திரத்தை செய்யணும், போடணும். எடுத்துட்டு வாங்கப்பா உயர்ந்த வஸ்திரத்தை அப்படின்றாரு. வேலைக்காரங்க டக்குன்னு போய் என்ன செய்யறாங்க, எடுத்துட்டு வர்றாங்க. உயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு மாட்டி விடுறாரு. அதுதான் நீதி. தன்னோட சேர்த்துக் கொள்கிறாரு. தன்னுடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய உரிமையையும் பாக்கியத்தையும் அவனுக்கு நினைச்சாரு, கொடுக்கிறாரு. அதோட முடிஞ்சு போச்சா? யோசித்து பாருங்க. அதுக்கு பிறகும் தொடருதுங்க. வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 23, 24 பாருங்க. கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். கவனிங்க, நீதி அதனால் வருகிற ஆசீர்வாதத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். அப்பாவுடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய அதிகாரம், அங்கீகாரம், உரிமை எல்லாம் கிடைச்ச பிறகு அப்புறம் பாருங்களேன், பந்தி சாப்பிடுற ஒரு வேலை அங்க போயிட்டு இருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற ஒரு வேலை அங்க நடந்துட்டு இருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பாருங்க, கர்த்தருடைய நன்மைகளை அனுபவிப்பதற்காகவே கர்த்தர் நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம்! அவரோடு ஐக்கியப்படுவது அது ஒரு பகுதி. அடுத்தது அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிப்பது, அடுத்து இரண்டாவது பகுதி. தேவனுடைய உள்ளத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, எதுக்காக நம்மளை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறாரு? அவரோட ஐக்கியப்படுறதுக்கு மட்டும் இல்லை, அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்காக. எல்லாரும் சொல்லுவோம், தேவன் அருளுகிற ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்காக தேவன் என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். தேவனுடைய உள்ளம் ஒரு அன்பின் உள்ளம். தேவன் ஒரு அன்புள்ள தகப்பன். இதை புரிந்து கொண்டாலே அநேகருடைய கண்ணோட்டமே மாறிடும். கண்ணோட்டம் மாறிடுச்சுன்னா அப்புறம் ஆசீர்வாதத்துக்கு பஞ்சமே இருக்காது. ஏன் இதை நான் சொல்றேன்னா, அநேகர் அருமையானவர்களே ஆசீர்வாதத்தை இழந்து வனாந்தரம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் குற்றம் கண்டுபிடிக்கிற மனது, கிரிட்டிக்கல் மைண்டு. அது தப்பு, இது தப்பு, அவர் செஞ்சது தப்பு, இவர் செஞ்சது தப்பு, நான் பெர்ஃபெக்ட், நான் எந்த தப்பும் செய்யல. அட நீ ஏகப்பட்ட தப்பு பண்ணிருக்கப்பா. அதான் ஒரு பிரசங்கர் சொன்னாரு, ஒரு ஆளை நீ அது தப்புன்னு சொல்லி கையை அப்படி நீட்டும் போது 3 விரல் உனக்கு எகெயின்ஸ்டா இருக்குன்றத பார்த்துக்கோன்றார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குதுங்க? ஏன் இப்படி அவர் தப்பு, இவர் தப்பு, அது தப்பு, இது தப்பு ஏன் சொல்றாங்க ஜனங்க? ஏன் அப்படி ஊழியக்காரங்க சொல்றாங்க அப்படின்னா, தேவன் எப்படிப்பட்டவர்ன்றது விளங்கல, வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, தேவன் என்னாருங்கிற ஒரு ஞான அறிவு வந்துருச்சுன்னா மற்றவங்களை குற்றம் சாட்டுறதெல்லாம் ஓடியே போயிடும். அருமையானவர்களே, ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட்,
கர்த்தர் என்னமோ குற்றம் கண்டுபிடிச்சு தண்டிக்கிற வேலையிலே தான் இருக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இல்லைங்க, அவர் அன்புள்ள தகப்பனான்னு செய்கிறாரு இருக்கிறாரு. ஆகவே தேவனுடைய மக்களே, கர்த்தர் இன்னார் என்கிற ஒரு ஞான அறிவு எனக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேவை. இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமீன் சொல்லுங்க. பாருங்க, தேவனை பற்றிய தவறான புரிந்து கொள்ளுதல் வாழ்க்கையை கெடுத்துரும். ஜாக்கிரதை. எத்தனை பேர் நல்லா இருக்கணும்னு விரும்புறீங்க? நல்லா இருக்க வேண்டும், ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், சந்தோஷமா இருக்க வேண்டும். பாருங்க, கிறிஸ்தவ ஜீவியத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற மகிழ்ச்சியிலே திளைக்க வேண்டுமானால் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், திருப்ப வேண்டாம். பாருங்க, அங்க ஒரு எஜமான் தாளந்துகளை பகிர்ந்து கொடுக்குறான். ஒருத்தனுக்கு ஒரு தாளந்தை கொடுக்குறான். அந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் அவன் அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் மனைவியோட சேலையில சுத்தி அதை புதைச்சிட்டான். இப்ப எஜமான் திரும்பி வர்றாரு. திரும்பி வந்து கணக்கு கேட்கிறாரு. என்னப்பா செஞ்ச அந்த தாளந்தை வச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்கும்போது இவன் சொல்றான், நீர் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவருமாகிய கடினமான மனுஷன் என்று அறிவேன் அப்படிங்கிறான். அந்த எஜமான் யாருன்னு கேட்டீங்கன்னா வேற யாரும் கிடையாது, இயேசுநாதர் தான். கவனிங்க, அவர் தான் என்ன செய்யறாரு? தாளந்துகளை கொடுக்கிறாரு. இவன் அவர்கிட்டயே சொல்றான், விதைக்காத இடத்திலே அறுக்கிறவர் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவருமான கடினமான மனுஷன். நான் கேட்கிறேன், இயேசுநாதர் கடினமானவரா? ஆனா கடினமான மனுஷன் அப்படிங்கிறான். இப்ப இயேசு சொல்றாரு, பொல்லாதவனும் பிரயோஜனமற்றவனுமான சோம்பேறி பயல புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் அப்படிங்கிறாரு. வாழ்க்கையை இழந்து போயிட்டான். நல்லா இருந்திருக்கலாம், வாழ்க்கை போச்சு. ஏன்? எஜமானை குறித்த சரியான எண்ணம் இல்லை. தேவனுடைய மக்களே, இங்க கூட இருக்கிற சிலர் கர்த்தரினார்ங்கிற ஒரு அறிவில்லாமல் இருக்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. பாருங்க, அப்படி இருப்பீர்களானால் மாறிக்கொள்ள வேண்டும். தேவன் பாருங்க, தப்பு கண்டுபிடிச்சு தண்டிக்கிற ஒரு கடினமான நபர் கிடையாதுங்க. தவறுகளை மன்னித்து விடுதலையாக்கி வாழ்வு கொடுக்கிற அன்பின் தகப்பனாய் அவர் இருக்கிறார். ஆமென். அப்படிதான் அவர் இருக்கிறாரு. அருமையானவர்களே, கர்த்தரினார் என்கிற ஞான அறிவு அது நம்மை வாழ வைக்கும். பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பெத்சாயிதா என்கிற ஊருக்கு இயேசு வர்றாரு. அங்க ஒரு குருடனை அவர் தொடும்படிக்கு அவரிடத்திலே கொண்டு வருகிறார்கள். பாருங்க, இயேசு அவனை கையை பிடிச்சி ஊருக்கு வெளியே கூட்டிட்டு போயிட்டாரு. ஏன்னா இந்த பெத்சாயிதாக்காரனுங்க எல்லாருமே பாருங்க ரொம்ப அவிசுவாசிகள், அவிசுவாசத்தில் கைதேர்ன ஆட்கள். இன்னைக்கு ஆட்கள் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. விசுவாசத்தில் தேர்ன ஆட்களும் இருக்கிறாங்க, அதே நேரத்தில் அவிசுவாசத்தில் தேர்ன ஆட்களும் இருக்கிறாங்க. இந்த அவிசுவாசத்தில் தேர்ன ஆட்கள் கூட இருந்தோம்னா கர்த்தருடைய அற்புதங்கள் தடைபட்டு போயிடும். ஜாக்கிரதை. பாருங்க, இந்த பெத்சாயிதா ஊர்க்காரனுங்க எல்லாரும் அவிசுவாசத்தில் ரொம்ப கைதேர்ந்த ஆட்கள். அதனால கர்த்தர் பார்த்தாரு, இவனுக்கு ஒரு அற்புதம் பண்ணி இவன் கண்ணை திறந்து விடணும். ஆகவே இவனுக்கு மத்தியில் அதை செய்ய முடியாது, ஏன்னா எல்லாரும் அவிசுவாசத்தில் ரொம்ப வலுத்தவன்களா இருக்கிறானுங்க. அதனால இவனை வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஊருக்கு வெளியே கூட்டிட்டு போய் கண்களிலே உமிழ்ந்து அவனுடைய கண்ணை தொடுறாரு. தொட்டுட்டு கேட்குறாரு,
எதையாகிலும் காண்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் கண்ணு திறந்துருச்சு. அவன் சொல்றான், நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன். இயேசு பார்த்தார், ஐயோ இது பொல்லாத பார்வை, உள்ளதை உள்ளபடி பார்க்கணும், நடக்கிற மனுஷரை நடக்கிற மனுஷர் மாதிரி பார்க்கணும். ஆனா இவன் நடக்கிற மனுஷரை மரங்களை போல பார்க்கிறேன் அப்படின்னா. பைபிள்ல போட்டிருக்க, இயேசு மறுபடியும் கண்ணு வச்சாராம், கைய வச்சுட்டு, இப்ப எப்படிப்பா பார்க்கிறேன்னு, இந்த கண்ணாடிக்கு லென்ஸ் போட்டு காமிக்கிற மாதிரி, இப்ப எப்படிப்பா பார்க்கிற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவன் சொல்றான், தெளிவா இருக்குது, இப்ப நான் தெளிவாய் பார்க்கிறேன். நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட அநேகருக்கு கண்ணு நல்லா திறந்திருக்குது, ஆனா தெளிவான பார்வை இன்னும் இல்ல. ஆண்டவரே, உண்மை இன்னார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை அளிக்கிற ஆவி, தெளிவை அளிக்கிற ஆவி எனக்கு தாரும், சரியாய் பார்க்க எனக்கு உதவி செய்யும். தேவன ஒரு நியாயாதிபதியா, தேவன ஒரு குற்றம் பிடிக்கிறவரா, தேவன ஒரு தண்டிக்கிறவரா நிறைய மக்கள் அப்படித்தான் செய்றாங்க, பார்க்குறாங்க. ஆனால் தேவன் அருமையானவர்களே குற்றம் பிடித்து தண்டிக்கிறவர் அல்ல, குற்றங்களுக்காக தன்னையே தண்டித்துக் கொண்டவர். அருமையான குற்றங்களை மன்னிக்கிற கர்த்தராய் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புதிய ஏற்பாட்டில் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. திருப்போம் 2 கொரிந்தியர் புஸ்தகம், 2 கொரிந்தியர் 5:19. 2 கொரிந்தியர் 5:19. அது என்னவெனில், தேவன், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். பாருங்க, உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கினார். என்ன ஆச்சரியம்! எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. விசுவாசிகளை தேவன் தமக்கு ஒப்புரவாக்கினார்னா விளங்குற மாதிரி இருக்குது இல்லையா? ஆமா, விசுவாசிகளுக்காக தேவன் இயேசுவை தண்டிச்சு, விசுவாசியுடைய பாவத்தை மன்னிச்சு விசுவாசிகளை தம்மோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டார் அப்படின்னா புரியுற மாதிரி இருக்குது, விளங்குற மாதிரி இருக்குது. ஆனா அங்க ஆச்சரியமா இருக்குது. தேவனுடைய மக்களை கவனிங்க, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தம்மோடு கூட என்ன செய்தாராம்? ஒப்புரவாக்கி கொண்டாராம். கவனிங்க, இயேசு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட போது விறகு பழக்கிற ஆப்பை வச்சு அடிக்கிறான் கையில. யோசித்து பாருங்க, விறகு பழக்கிற ஆப்பை வச்சு கையில் அடிச்சா எவ்வளவு வேதனையா இருக்கும். வேதனை தாங்கி இருக்க முடியாது, தாங்க முடியாத வேதனை. அந்த வேதனையில இயேசு ஜெபம் பண்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபத்தை தேவன் கேட்டு சிலுவையில் அவரை அடித்தவர்களை மன்னித்தது மட்டுமல்ல, அருமையான உலகத்தார் எல்லாருடைய பாவங்களையும் தேவன் ரத்து செய்து விட்டார். எல்லாருடைய பாவங்களையும் தேவன் கேன்சல் பண்ணிட்டாரு. அதனாலதான் நம்ம வாசிக்கிறோம், தேவன் யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சோ லவ்ட். இங்கிலீஷ்ல எஸ்ஓ சோ, இவ்வளவாய்ங்கிற அந்த வார்த்தைக்கு சின்ன வார்த்தை தான், 2 எழுத்து தான். ஆனா அவ்வளவு பெரிய அர்த்தம் அதற்கு இருக்கிறது. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆகவே அருமையானவர்களே, தேவன் பாவங்களை மன்னித்து மனிதர்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கிறவர் என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. அதனாலதான் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறாரு. வாசிங்க 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 3வது வசனம் பாருங்க.
2 கொரிந்தியர் 1:3. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். என்ன பிதாங்க? சத்தமா தான் சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. இரக்கங்களின் பிதா. கோபத்தின் பிதா, நியாயத்தீர்ப்பின் பிதா, தண்டனையின் பிதா அப்படி போடலங்க. இரக்கங்களின் பிதா என்று, ஃபாதர் ஆஃப் மர்சிஸ். ஒரு இரக்கம் இல்ல, ஏராள இரக்கம் இருக்கிறது. அவ்வளவு பெரிய இரக்கத்தின் தேவன் தான் நம்முடைய தேவன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்கிறார்? இறங்குகிறார். பாருங்க, அவர் இரக்கமுள்ள தேவன். எப்படி பாவத்தை தண்டிக்கலான்றதுல அவர் குறியா இல்ல. அதனாலதான் பாருங்க, தவறுகள் ஏற்படும் போது கர்த்தர்ட்ட உடனே என்ன செய்யணும்? உணர்வடைந்து அறிக்கையிட்டு கழுவப்பட வேண்டியது மிக அவசியம். ஏன்னா உடனே மன்னித்து கழுவுவதற்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. திருப்புங்க சங்கீதம் 130. சங்கீதம் 130 4 பாருங்க. சங்கீதம் 130 4. உமக்கு பயப்படும்படி உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. இப்ப 3வது வசனம் பாருங்க. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, கவனிச்சிங்களா? அதாவது அக்கிரமங்களை கவுண்ட் பண்ணார்னா 1 2 3 4 அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணார்னா யார் நிலை நிற்பான்? யாருமே நிலை நிற்க மாட்டாங்க. விசுவாசிகள் நிலை நிற்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் விசுவாசிகள். நல்லா கவனிங்க அருமையானவர்களே. அப்பன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் பாவங்களை கவனிச்சிட்டு இல்லைங்க. அந்த பாவம், இந்த பாவம், இந்த பாவம், இந்த பாவம், இந்த பாவங்களை அவர் பார்த்துட்டு இல்ல. அவருடைய கண்கள் எது மேல பதிஞ்சிருக்கு தெரியுமா? கல்வாரி சிலுவையில நமக்காக அடிக்கப்பட்ட இயேசுவின் மேலே பதிந்திருக்கிறது. அவர் சிந்தின ரத்தத்தின் மேலே பதிந்திருக்கிறது. அந்த இயேசுவின் புண்ணியத்தின் மூலமாக, அந்த இயேசுவின் சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக தேவன் விசுவாசிகளை மன்னிக்கிறது மட்டுமல்ல, உலகத்தையே மன்னிச்சிட்டாரு. அருமையானவர்களே, உலகம் இன்னைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு அக்கிரமம் செஞ்சுட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, த்ரைவ் பண்றாங்க, முன்னேறாங்க, செழிக்கிறாங்கன்னா தேவன் அவருடைய பார்வையை இவங்க பாவத்து மேல வைக்கல. தேவன் அவருடைய பார்வையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல வச்சிருக்கிறார். அந்த ரத்தத்தின் அடிப்படையில் விசுவாசிகளுடைய பாவங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்ல, அருமையான உலகத்தாருடைய பாவங்களையுமே என்ன செய்யறாரு? மன்னிச்சிடுறாரு. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம் சத்தமா. இன்னொரு முறை அல்லேலூயா. பாருங்க, தேவ அன்பு அவ்வளவு பெரியது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என் அக்கிரமங்களை எல்லாம் கிருபையாய் மன்னித்திருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என் அக்கிரமங்களை எல்லாம் கிருபையாய் மன்னித்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை குற்றம் கண்டுபிடிச்சு உன்னை தண்டிச்சிருவாருன்னு சொன்னா, என்னை பொறுத்தளவுல அந்த ஊழியக்காரனுக்கு ஞான அறிவு கிடையாது. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். பாருங்க, ஊழியத்திலையும் வெற்றி இருக்காது, வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதம் இருக்காது. ஏன்னா தேவனை பற்றிய ராங் அண்டர்ஸ்டாண்டிங். தேவன் தண்டிக்கிறவர் அல்ல அருமையானவர்களே, தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறாரு. அதனாலதான் பெரிய பாஸ்டர் அருமையா சொல்லுவாங்க இல்லையா, தேவன் பயப்படத்தக்கவர் அல்ல, அவர் பாசத்துக்குரியவர். ஆமென். பாருங்க, அப்பேற்பட்ட தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருக்கிறார். ஏன்னா நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். அதனாலதான் ஏசாயா 3:10 சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும். வாசிங்க அந்த வசனத்தை. ஏசாயா 3:10. ஏசாயா 3:10 பாருங்க. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கைகளின் பலனை அனுபவிப்பார்கள்.
இது யாருக்குன்னா ஊழியக்காரரா எங்களுக்கு சொல்லப்பட்ட வசனம் நான் நினைக்கிறேன். நீதிமான்களுக்கு உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். நான் கேட்கிறேன், எத்தனை பேருங்க நீதிமான்களா இருக்கிறீங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் நீதிமான்களா தான் இருக்கிறாங்க. ஏன்னா இயேசுவே அவருடைய நீதியா மாறி இருக்கிறாரு. ஆகவே நான் சொல்லுகிறேன், உங்களை பார்த்து, உங்களுக்கு நன்மை உண்டாகும், உங்களுக்கு நன்மை உண்டாகும், உங்களுக்கு நன்மை உண்டாகும். பாருங்க, நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும். இப்போ இத அப்படியே விசுவாசிக்கணும். ஏன்னா விசுவாசிக்கும் போது அந்த நன்மையை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். நான் நீதிமான், எனக்கு நன்மை உண்டாகும் என்று ஒவ்வொருத்தரும் விசுவாசிக்கணும். கவனிங்க, ஒருத்தர் கேட்டாரு, இப்படியெல்லாம் விசுவாசிக்கணுமா? கர்த்தருடைய நன்மைகள் ஆட்டோமேட்டிக்கா வந்துடாதா அப்படின்னு கேட்டாரு. தேவனுடைய மக்களை கவனிங்க, ஆட்டோமேட்டிக்கா வரணும்னு சொல்லி எதிர்பார்த்து உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நன்மை வர்றதுக்கு பதிலாக தீமை தான் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உலகம் விழுந்து போன உலகமா இருக்குது, நெகட்டிவ் வேர்ல்டா இருக்குது. பிசாசு இந்த உலகத்தினுடைய அதிபதியா இருக்கிறான். அவன் யாருக்கு தீமை செய்யலாம்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? அலைஞ்சிட்டு இருக்கிறான்னு பைபிள்ல போட்டிருக்குது. ஆகவே நன்மை வரும், ஆட்டோமேட்டிக்கா வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நன்மை வராது. நன்மைக்கு பதிலாக என்ன செய்யும்? தீமை தான் வரும். விசுவாசத்துல உறுதியா இருந்து பிசாசை விரட்டி அடிக்கணும், அவனுடைய தீமைகளுக்கு எதிர்ப்பு கொடுக்கணும். விசுவாசத்துல உறுதியா இருந்து நன்மைகளை எதிர்பார்க்கணும். அப்போதான் தேவனுடைய நன்மைகள் நீதிமான்களுக்கு என்ன செய்யும்? வந்து சேரும். நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, நம்ம சும்மா இருக்க முடியாது. என்ன பொறுப்பு? விசுவாசிக்கிற பொறுப்பு. கவனிங்க, போன வாரம் ஒரு சகோதரன் அவருடைய சாட்சியை சொன்னார் ஃபோன் பண்ணி. பாருங்க, அவர் இந்த கட்டடம் கட்டி விற்கிற ஒரு பிஸ்னஸ்ல இருக்கிறாரு. 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு ஒரு கட்டடத்தை கட்டி கொடுத்தாராம். கட்டி கொடுத்தா அந்த ஆளு கட்டடத்தை பொசஸ் பண்ணிட்டு இவருக்கு கொடுக்க வேண்டிய 15 லட்சம் ரூபாயை நிறுத்திக்கிட்டாராம். கொடுப்பனான்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாராம். பாருங்க, கொடுக்கவே மாட்டேன்ட்டாராம். எப்படி எல்லாமோ கேட்டு பார்த்தாச்சு, கடைசியில் கொடுக்கவே இல்லையா. ஆனா இவர் நம்ம ஆலயத்துக்கு வந்து விசுவாச வார்த்தைகளை கேட்கிறவர். விசுவாச வார்த்தைகள் அவசியமா? நான் சொல்றேன், ரொம்ப ரொம்ப அவசியம். இருக்கிறீங்களா? சாப்பாடு வயிற்றுக்குள்ள போற மாதிரி விசுவாச வார்த்தைகள் ஆவிக்குள்ள போயிட்டே இருக்கணும். சாப்பாடு வயிற்றுக்குள்ள போயிட்டே இருக்கிறதுனால தான் சரீர மனுஷன் உயிரோட இருக்கிறான், பலத்தோட இருக்கிறான். அதே போல விசுவாச வார்த்தைகள் உள்ள போயிட்டே இருந்தா தான் ஆவிக்குரிய மனுஷன் நல்ல பலத்தோட இருப்பான். இருக்கிறீங்களா? விசுவாச வார்த்தைகளை கேட்டாதான் விசுவாசிக்க முடியும், விசுவாசிச்சாதான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தம்பி பாருங்க, இவரு வந்து நம்ம ஆலயத்துல வார்த்தைகளை கேட்கிற ஒருத்தர். ஏன்னா அவர் சொல்றாரு, பாஸ்டர், நான் ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு வரும்போது ஒரு காரியத்தை, ஒரு விஷயத்தை அல்லது ஒரு பொருளை நீ இழந்துட்டன்னா அது அப்படியே போயிடுச்சின்னு அர்த்தம் கிடையாது. அந்த இழந்து போன பொருளை மீட்டு தருகிற ஒரு மீட்பர் இருக்கிறாரு. அவருடைய பெயர் இயேசு. ஆகவே போனது இல்ல, கர்த்தர் அதை திரும்பவும் கொண்டு வருவாரு. இருக்கிறீங்களா? ஆகவே அவர் வந்து 8 வருஷம் ஆயிடுச்சு, நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. அவனும் மாட்டவே மாட்டேன்ட்டான், கொடுக்கவே மாட்டேன்ட்டான். இந்த தம்பி ஒவ்வொரு முறையும் ஜெபிப்பாராம், ஆண்டவரே அந்த பணத்தை நீர் கொண்டு வந்தபடி ஆளுமக்கு நன்றி. போன மாதம் தசமாவும் கொடுக்கும்போது இப்படி ஒரு ஜெபத்தோட கொடுத்தாராம், ஆண்டவரே அந்த 15 லட்சம் ரூபாயை நீர் எனக்கு வாங்கி கொடுத்தபடி ஆளுமக்கு நன்றி. பாருங்க எப்படி விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறாங்க. பாருங்க, அப்படிதான் இருக்கணும் உறுதியா. அது வருஷங்கள் ஆகி போச்சுங்க, தொலைஞ்சிருச்சுங்க, அது இனிமே வராதுங்க. இது பேசுறதுக்கு விசுவாசிகள் தேவையா? நாம விசுவாசிகள். எத்தனை பேருங்க விசுவாசிகள்? நாம விசுவாசிகள், நம்ம அவிசுவாசிகள் அல்ல. அவிசுவாசிகள் அப்படி பேசலாம், அது ஓகே. ஆனா விசுவாசிகள் அப்படி பேசக்கூடாது. எத்தனை காலமானாலும் தேவன் அற்புதமாய் திரும்பி கொண்டு வர வல்லவரா இருக்கிறார். ஆகவே அந்த பையன் பாருங்க சொல்லிட்டே இருப்பாராம், ஆண்டவரே
பணத்தை நீர் வாங்கி கொடுத்தபடி ஆளுங்க. நேற்று சனிக்கிழமை, அதுக்கு முந்தின சனிக்கிழமை, போன சனிக்கிழமை பாருங்க, திடீர்னு வந்து அவன் கதவை தட்டினானா, வீட்டை திறந்தாரான். 15 லட்சம் ரூபாய் அவ்வளோ அப்படியே டேபிளில் அடுக்கி வச்சுட்டு, ₹1 பாக்கி இல்லாமல் அடுக்கி வச்சுட்டு திரும்பி பார்க்காம ஓடி போயிட்டானா. நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும். உங்க வாழ்க்கையில கூட சில காரியங்களை இழந்து போயிட்டு இருக்கிறீங்களா? சில காரியங்கள் போயிடுச்சு, சொத்து போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, பணம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? போகலங்க, உங்க சார்பில் கர்த்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதை திரும்ப கொண்டு வந்து உங்க கையில கொடுப்பாரு. அவர் மீட்பர். ஆகவே அருமையானவர்களே, விசுவாசிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. பாருங்க, விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்கும். நாம் நீதிமான், எனக்கு நன்மை உண்டாகும் என்று விசுவாசிக்க வேண்டியது மிக மிக அவசியம். பாருங்க, இந்த சர்ச்செல்லாம் பார்த்து மக்கள் ஆச்சரியப்படுறாங்க. நான் ஒரு துணி கடைக்கு போயிருந்தேன். அங்கே அந்த துணி கடையில் ஓனர் என்னை பார்த்துட்டு, சார் நீங்கள் டிவியில் வருவீங்களே அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு. அப்போ அவர் கேட்டார், உங்கள் சர்ச்சு எந்த கண்ட்ரியில் இருக்குதுன்னு சொல்லி கேட்டார். உங்கள் சர்ச்சு எந்த நாட்டில் இருக்குது? ஃபாரின்ல இருக்குது. எந்த ஃபாரின்ல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், சாத் மதுரையில் தான் இருக்குது, அது மாடக்குளன்ற வில்லேஜில் இருக்குது அப்படின்னு. அவரு ஆச்சரியப்பட்டாரு. சர்ச்சை பார்க்கும்போது ஃபாரின் மாதிரி இருக்குது சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நேரில் வந்து பாருங்க, இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்க அனுபவிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்கலாம், வாங்க அப்படின்னு. கவனிங்க, மக்கள் ஆச்சரியப்படுறாங்க. இன்னைக்கு இது ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குது. ஆனா ஆரம்பம் அப்படி இல்லை. ஆரம்பம் கூரையில தான் ஆரம்பிச்சோம். நானும் பெரிய பாஸ்டரும். பாருங்க, எல்லாரும் கேலி பண்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். ஆனா எங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு, எங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம். இது மாறணும் ஆண்டவரே, இது மகிமையான ஒரு இடமா மாறணும், இது ஆச்சரியப்படுகிற ஒரு இடமா மாறணும் என்கிற ஒரு வைராக்கியம் எங்களுக்குள்ளே உண்டானது. அருமையானவர்களே, விசுவாசம், ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்குள்ளே உண்டானது. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த சபை வந்திருக்கிறது. நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், இதை காட்டிலும் பிரம்மாண்டமாக போகுது. ஆமேன். ஏராளமான மக்கள் வர போறாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு வர போறாங்க. எதிர்பார்க்கணும். நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும். சில நீதிமான்கள் இப்படி தலையில நம்புறாங்க, நீதிமான்களுக்கு தீமை உண்டாகும், நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும். தீமையெல்லாம் இயேசு கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கிறாரு. அவருடைய நன்மைகள் எல்லாம் நம்ம மேல பண்ண மாட்டு செய்திருக்கிறாரு. ஆகவே பணப்பெருக்கங்கள் உண்டாகும். இருக்கிறீங்களா? நல்ல ஆரோக்கியம் உண்டாகும், நல்ல குடும்ப வாழ்வு உண்டாகும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நம்மளை காட்டிலும் நம்ம சந்ததி ரொம்ப நல்லா இருக்கும். இருக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நிறைய இருக்குது, நேரம் ஆயிடுச்சு. கவனிங்க, இப்போ எதிர்பார்ப்பு, விசுவாசம், இது நமக்கு மிக மிக தேவை. கர்த்தர் நம்ம மேல நம்மளை ஆசீர்வதிக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கிறார், வாஞ்சையா இருக்கிறாரு. ஆனா அந்த ஆசையும் அந்த வாஞ்சையும் நீங்கள் உடையவர்களா இருக்கிறீர்களா? இருக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் வச்சிருக்கிற அந்த ஆசைகளை உங்க ஆசைகளா மாத்துறீங்களா? ஆரோக்கியமா இருக்கணும், ஐஸ்வர்யமா இருக்கணும், சமாதானத்தோடு இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், வெற்றிகரமா இருக்கணும் என்பது தேவனுடைய ஆசை. அந்த ஆசையை நீங்க உடையவர்களா இருக்கிறீர்களா? அந்த ஆசை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நான் சொல்லுறேன், தேவனுடைய ஆசைகள் அப்படியே உங்க வாழ்க்கையில நிறைவேறும். நீதிமான்கள் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். தவறான காரியங்களை நம்ம விரும்புறது இல்லை, இச்சைக்கெடுத்த காரியங்களை நம்ம விரும்புறது இல்லை. நம்ம நீதிமான்கள், நாம் தேவனை நேசிக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையிலே தியானமா இருக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையிலே தியானமா இருந்து தேவனை போல சிந்திக்கிறவர்கள். இப்போ தேவனை போல ஆசையுடையவர்களாய் நம்முடைய ஆசைகளை ஜெபத்திலையும் அறிக்கையிலையும் கர்த்தருக்கு நாம் தெரிவிக்கும் போது நாம் நீதிமான்கள். நாம் விரும்புகிற நன்மைகள் நமக்கு வந்து சேரும், நாம் விரும்புகிற காரியம் நமக்கு
கொடுக்கப்படும். ஒரு கானானிய ஸ்திரியை பார்த்து இயேசு சொன்னாரு, ஸ்திரியே நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. இந்த மதியான வேளையில கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, விசுவாசியே நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. எத்தனை பேர் நன்மை உண்டாகும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? எத்தனை பேர் நன்மைகளை விரும்புகிறீர்கள்? நான் சொல்கிறேன், நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Hallelujah. எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். Glory to Jesus. பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பை நாங்கள் நினைக்கிறோம். கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசுவின் புண்ணியத்தின் மூலமாக சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடிப்படையிலே நீர் எங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறீர். நீர் எங்களை உம்மோடு சேர்த்து கொண்டிருக்கிறீர். கர்த்தாவே உம்மோடு கூட நல்ல உறவிலும் ஐக்கியத்திலும் கர்த்தாவே நீர் எங்களை இணைத்து கொண்ட உம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக இருக்கிறோம். நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும் என்று எழுதியிருக்கிறபடி நன்மைகளை இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் பண்ணி விடுகிறோம். தீமைகள் வாழ்க்கையை விட்டு மறைந்து போவதாக. தீமைகள் குடும்பங்களை விட்டு மறைந்து போவதாக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாத நன்மைகளை கட்டவிழ்கிறோம், எடுத்துக்கொள்கிறோம். ஆண்டவரே நீர் விதமாக செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.